ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மூங் தால் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாலே போதும். ஸோ அதோடய நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம நல்லா அந்த மாதிரி வந்து வறுத்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் வரை தான் எடுக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் அதோடைய கலருமே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கருகிடக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அதோடைய கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நம்ம இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு திருவண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா திருவி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காய் அளவு இருக்கும். ஸோ அதனால் 1 கப்புக்கு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சதை எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள் எந்த ஒரு கட்டிகள் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து கொரப்பாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட் வந்துட்டு நம்ம இன்னொரு பேன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆழமான பேனாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்தோம் அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாகி வரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த தேங்காயோட பச்சை வாசனை நம்மளுக்கு எல்லாமே இந்த போகணும். ஓகே நம்மளுக்கு நல்லா பார்த்திங்கன்னா கெட்டியாகி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கெட்டியாகி வந்துருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா வந்து கெட்டியாகிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்வீட் வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சுகர் கூட பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம். பட் சுகர் சேர்க்குறோட நம்ம வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து கலரும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா வெள்ளத்தை நல்லா பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு மெல்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு தூசுமே பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா பார்த்திங்கன்னா தண்ணியாகி வரும். ஸோ அந்த வெள்ளம் வந்து உருகி நம்மளுக்கு வெள்ளம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாக இருக்குது, உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ நம்ம அல்வாலாம் பருவம்ல அதே மாதிரி தான் நம்ம இதையும் பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். பட் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு நெய் எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஸோ நம்ம இந்த 2 பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லாவே வந்து அது வந்து நெய் எல்லாமே எண்ணெய் வந்து எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ தேவைப்பட்ட நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால அந்த தேங்காயிலேருந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வரும். ஸோ அதுவே நம்மளுக்கு கரெக்டானது தான். இப்போ இன்னொரு ட்ரேக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்டில் வச்சு நம்ம எல்லா பக்கமும் ஈவன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 3 மணி நேரம் அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகி வரும். ஸோ நீங்கள் 2 மணி நேரத்தில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம 3 மணி நேரம் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஹார்ஸ் போல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த மாதிரி சென்டரில் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்திங்கன்னா பீஸ் போட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து பிளேட்டில் கவுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான நம்ம இன்றைக்கி தேங்காய் திரட்டு பால் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். இது ரொம்பவே பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.